பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் தலை சபரி அவருக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் வச்சு செஞ்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டில் ஃபைனலி ரம்யாவுக்கு ஒரு ப்ரொமோ பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்யா இப்போ தான் ஒரு ப்ரொமோவில் வராங்க. சபரியை பார்த்து கேட்குற மாதிரி அண்ணா அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. தங்கச்சி தங்கச்சின்னு சபரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கமெண்டில் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இதில் வர 2 கமெண்ட்டுமே படிக்கலாம். இந்த சீசன் பார்ப்பதற்கு எங்களுக்கு தான் அசிங்கமாக உள்ளது. ஆமாம், சும்மா சும்மா மீன் கடை மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டுது. நேற்று கூட அப்படி தான் நடந்துச்சு. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரம்யா இறுதியாக விளம்பரத்தில் தோன்றினாள். முன்னாடி படித்தோம்லாம் ப்ரொமோவில் அதே சேம் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க? இந்த கமெண்டில் அது ஒன்றும் இல்லை, நாமினேஷனில் இருக்கிறனால தான் கிறுக்கு மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க கேமராவை நம்ம பக்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி ப்ரொமோலாம் அடிக்கடி வந்தால் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க போல். சரி, நாமினேஷனில் இருந்தாலே இந்த மாதிரி தான் யாராவது கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க? இந்த கமெண்டில் ஃபைனலி சபரி கேப்டன்சி சரியில்லைன்னு குத்த போகிறாங்க. அதாங்க கோபால், இங்கே கத்தனாலும் கேட்டாலும் பிரச்சனை, கேட்காட்டியும் பிரச்சனை. பார் இருக்க வரைக்கும் இப்படி தான். வீட்டில் தலை இனி யாராச்சும் ஆவீங்களா அப்படின்னு. ஆமாம், தலையே பாரு அவங்க வச்சு செஞ்சிடுறாங்கல்ல. ஒரு தலை உருப்படியாக இருந்தாங்களா? இது வரைக்கும் இல்லை. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இந்த வீட்டுக்கு யார் கேப்டனாக வந்தாலும் யாராலும் இவர்களை அடக்க முடியாது. ஆமாம், தனித்தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யார் பேச்சை நாங்கள் கேட்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமா? ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. வாங்க, இதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் 9 வடச்சென்னை படம் அன்பு கேங் விஎஸ் குணா கேங் அந்த மாதிரி இருக்கான். அவங்க வடச்சென்னை படத்தை மீன்படுத்தி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான். 2 குரூப்பாக தான் பிரிஞ்சு கிடக்குறாங்க. வயல் கார்டில் உள்ளே வந்தவங்க கூட இப்போ குரூப்பாக தான் ஆகிட்டு கிடக்குறாங்க. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் அதிரடி கேங் பார்வதி, பிரஜின், சாண்ட்ரா, கமருதீன், திவ்யா அவங்க பேர் வந்து அதிரடி கேங்காங்க. அந்த 4 பேருமே 5 பேருமே அதிரடி கேங்கா. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இந்த கமெண்ட் பிரவீனுக்கு வந்தது. இந்த கூட்டத்தில் இருந்து பிரவீனை காப்பாற்றி வெளியே அனுப்பிய பிக் பாஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ என்னமோ இப்படி அடிச்சுக்கிறாங்கல்ல, அதனால சொல்லியிருப்பாங்க போல். நம்ம பிரவீன் அண்ணாவோட ரொம்ப பெரிய ஃபேனாக இருப்பாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட் நல்லாயிருக்கு. இந்த வாரம் மத்தளம் சபரி அடி 2 பக்கமும் விழுது. ஆமாங்க, யார் தலை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பக்கமும் அடி விழுந்துட்டு தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட் சொல்லி படிக்கலாம் வாங்க. கரெக்டாக இருக்குது இந்த கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பிரஜன், சாண்ட்ரா இருவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள் போய் அப்படியே எல்லாவற்றையும் புரட்டி போட்டு விடுவோம் என்று கூறினார்கள். ஒரு ஆணையும் புடுங்கவில்லை. கும்பலோடு கோவிந்தா போடுகிறார்கள். வாய்தான் போலிருக்கிறது. இந்த முறை பிக்பாஸ் ஒன்றுமே பேசாமல் இருக்கிறார், ஏன் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், குரூப்பிசம் பண்ணுறாங்க. அவங்களும் உள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு ரம்யா கூட இதில் இருக்காங்க. ரம்யா பேரை இதில் சேர்க்கலை. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லி படிக்கலாமாங்க? இதுதான் கடைசி கமெண்ட். இதோட என்னுடைய கமெண்ட்ஸை நான் முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன். பத்தலை இன்னும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போல். உள்ளே நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்கல்ல. அடிக்கலை, அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சத்தம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க போல். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கேங்காக சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அந்த பிக் பாஸ் வீட்டையே. சரி, ஓகே. இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்கா இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கோம்ல, அவங்கள பற்றியும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாமளும் வீடியோவை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.